வணக்கம். நான் நான் என்கிறாயே, அந்த நான் யார்? நான் என்கிறோம். அந்த நான் யார்? உடலோடு தாங்கி நிற்கும் ஆன்மாவா, அல்லது அந்த உடலோடு இணைந்திருக்கும் பெயரா? எது நான்? இதில் எது நான்? நான் நினைச்சால் என்கிறோம், சவால் விடுகிறோம். இந்த நான் என்பது அழியும் உடலா, அல்ல அழியாத ஆன்மாவா? எது நான்? இந்த உடலோடு தாங்கி நிற்கும் ஆன்மாவுக்கும் பங்குண்டு. ஆம், இந்த நானில் இந்த உடலோடு தாங்கி நிற்கும் ஆன்மாவுக்கும் பங்குண்டு. நான் என்பது ஆன்மா வசிக்கும் வீடு கொடுத்த உடலுக்கும் பங்குண்டு. ஆமா, ஆன்மா வசிக்கும் வீடு கொடுத்த உடலுக்கும் இந்த நான் பங்கு உண்டு. நான் என்பது தனித்து நிற்க முடியாது. இந்த நான் என்கிறது தனித்து நிற்க முடியாது. நான் என்கிற நிலை தனித்து நிற்க முடியாது. உடலும் ஆன்மாவும் இருந்தால்தான் இந்த நான் நிற்கும். ஆனால் உண்மை, ஆன்மா சென்று விட்டால் நான் இல்லை, உடல் மட்டும்தான் நிற்கும். இதுதான் உண்மை. அந்த நான், ஆன்மா சென்று விட்டால் நான்கிற எங்கே இருக்கு? நான் மறைந்து விடும், ஆன்மாவும் மறைந்து விடும். இந்த உடல் மட்டும்தான் இருக்கு. உடலும் சென்று விடும், அழிந்து விடும். சில சமயம் நாம் ரொம்ப ஆணையிடுவோம். நான் நினைச்சால் அப்படின்னு ஒரு தனக்கு வறியவரையுடன் கூட சவாலிட்டு பேசுவாங்க. தன்னை விட ஒரு கூடுதலான நிலை உள்ளவற்றை கூட சவால் விட முடியாது. ஆனால் சவால் விடுவது யார்கிட்டனா வறிய நிலை உள்ளவங்கள்ட்ட தான் சவால் விட்டு பேசுவோம். நான் நினைச்சா உன்னை எப்படி அப்படின்னு. இந்த நான்கிற இல்லவே இல்லை. ஆன்மா போயிட்டு அந்த நான் யார்? அவ்வளவுதான். நான்கிறது இல்லை, இந்த உடல்ங்கிறது இல்லை, ஆன்மாவும் இல்லை. அப்போ எதுக்கு வீண் சவால்? நாம் என்றும் ஆன்மாவை நேசித்து இடை